அவரகம் சென்னை தியாகராய நகரில் உள்ள சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது திரையுலகினரை அதிர்ச்சியடைய செய்தது. ஜெகஜால கில்லாரி என்ற திரைப்படத்தை தயாரித்தது தொடர்பாகவும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் சிவாஜியின் வீட்டை ஜப்தி செய்ய வேண்டும் என்றும் 3 கோடி ரூபாய் அவர்களுக்கு தங்களுக்கான பணத்தை வழங்கவில்லை என்றும் அந்த படத்திற்கான உரிமையையும் வழங்காமல் இழுத்தடிப்பதால் வட்டியுடன் சேர்த்து 9 கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் அல்லது சிவாஜி கணேசனின் அந்த அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய வேண்டும் என்றும் கோரியிருந்தது. இதையடுத்து அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து நடிகர் பிரபு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் தனது சகோதரர் ராம்குமார் வாங்கிய கடனுக்கும் தமக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றும் வீட்டை அவர் ஜப்தி செய்யக்கூடாது என்றும் அவர் வாதிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் ராம்குமார் தரப்பில் இன்று பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டதில் அந்த வீட்டிற்கும் தங்களுக்கும் எந்த உரிமையும் இல்லை என்று ராம்குமார் தரப்பில் கூறப்பட்டது. இதையடுத்து அன்னை இல்லத்திற்கும் தங்களுக்கும் இப்போதும் எதிர்காலத்திலும் எந்த உரிமையும் இல்லை என்று நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்யும் விவகாரத்தில் புதிய திருப்பமாக அவரது மூத்த மகனான ராம்குமாருக்கும் அந்த இல்லத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் தொடர்ந்த வழக்கில் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்யுமாறு பிறப்பித்த உத்தரவில் நடிகர் பிரபுவின் மனுவை விசாரணைக்கு ஏற்ற நீதிமன்றம் ராம்குமாரின் வாக்குமூலத்தை ஏற்று இப்போது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் சிவாஜி கணேசன் வீடு ஜப்தி செய்யும் பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக தீர்வு ஏற்பட்டிருக்கிறது என்றே கருதலாம். அபரகம்.